சேலத்தில் தற்பொழுது விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சேலத்தில் தங்க கவசத்தில் ராஜ கணபதி அவர்கள் காட்சியளிக்கும் தரிசனத்தை காண்பதற்காக பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதன். சுதன், தற்பொழுது தமிழகம் முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்பொழுது பொதுமக்கள் கோவில்களில் எந்த அளவிற்கு குவிந்து வருகின்றனர்? இவர்களுடைய சுவாமி தரிசனம் இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில்களில் ஒன்றான சேலம் ராஜகணபதி திருக்கோயிலில் இன்று அதிகாலை சுமார் 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமமானது நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜ கணபதிக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. குறிப்பாக பால், தயிர், தேன், மஞ்சள், விபூதி, இளநீர், சந்தனம் மற்றும் உள்ளிட்ட பல வகைகளை கொண்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த அபிஷேகங்களானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு தீபாராதனைகள், மங்கள வாத்தியங்கள் முழங்க காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜ கணபதிக்கு தங்க கவசம் சாத்துப்படியானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள்பாலித்த ராஜ கணபதியை மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சுமார் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ராஜகணபதிக்கு பிடித்த அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலை உள்ளிட்டவைகளை கொடுத்து ராஜகணபதிக்கு சாத்தி பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜகணபதி திருப்பதி வளாகம் முழுவதும் அன்னாச்சி, மக்காசோளம், சாத்துக்குடி, இளநீர், தென்னைப்பூ உள்ளிட்டவற்றை கொண்டு கோயில் வளாகம் முழுவதும் சிறப்பு தோரணங்கள் அமைக்கப்பட்டு வண்ண விளக்குகளாகவும் கோயில் வளாகங்கள் தற்போது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் கோயில் வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் டவுன் காவல் நிலைய போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அதே போல திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பிரதான சாலைகளில் இலகு ரக வாகனங்களை தவிர்த்து கனரக வாகனங்கள் செல்ல தற்போது தடை விதிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் கனரக வாகனங்கள் சென்று வரும் வகையில் போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகளானது அதிகாலை முதலே நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அனைத்து கோயில்களிலுமேயே பக்தர்கள் கூட்டம் என்பது அதிகாலை முதலே நிரம்பி வழிந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதேபோல் சேலம் மாநகர பகுதிகளில் 1500 இடங்களில் மிகப்பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளும் அதிகாலை முதலே துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் சேலம் புறநகர் பகுதிகளிலும் 1000 இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது மிகுந்த உற்சாகத்தோடு தற்போது துவங்கிய வண்ணம் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுதன். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்கள் அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகர் தரிசித்து வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோவையில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. புளியகுளம் முந்தி விநாயகர் கோவில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அங்கு சாமி தரிசனம் செய்து வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய விநாயகர் சதுர்த்தி கோவில்களான திருச்சி, அதே போன்று கோயம்புத்தூரிலும் தற்பொழுது புளியகுளம் முந்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் தரிசித்து வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். ரவீந்திரன், புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு வழிபாடு மற்றும் பக்தன் வழிபாடு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் பொதுமக்களால் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே 2வது உயரமான விநாயகர் சிலை இருக்கக்கூடிய கோவையில் பிரசித்தி பெற்ற புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜை நடைபெறுகிறது. இங்குள்ள விநாயகர் சிலை பாத்தீங்கன்னா 19 அடி உயரமும் 10 அடி அகலமும் கொண்ட சிலையாகும். இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 50 கிலோ சந்தன காப்பு, 2 டன் மலர்களாலும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அதிகாலை முதலே விநாயகருக்கு 16 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு
அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து விநாயகரை வழிபட்டு வருகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் வரிசையாக நின்று விநாயகரை வழிபடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் பாத்தீங்கன்னா இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராம்குமார். ரவீந்திரன், தகவலுக்கு நன்றி. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவாணன். பக்தர்கள் நேரடியாக சென்று பிள்ளையாரை தரிசிப்பதற்கான அந்த வழிமுறைகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன, மேலும் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலையிலிருந்தே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி பெருவிழா பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டாலும் கூட நம்ம பிள்ளையார்பட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் இங்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்தால் சிறப்பான காரியங்கள் கூடும் என்பது ஒரு நம்பிக்கையா இருக்கும். அதே போல இங்கு சதுர்த்தி விழா கடந்த ஆகஸ்ட் 29 கொடியேற்றுடன் நடைபெற்றது. அன்றிலிருந்து 10 நாட்கள் கோலாகலமா சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் தினசரி பகல்ல ஒரு திருவிதி விழாவும், இரவுல பல்வேறு வாகனங்களில், அதாவது சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை, யானை, இப்படி பல்வேறு வாகனங்கள்ல திருவிதி விழா வந்துகிட்டு இருக்காங்க. விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6ஆம் நாள் விழாவான கடந்த 3ஆம் தேதி வெள்ளி யானை வாகனத்துல கற்பக விநாயகர் எழுந்தருளி கஜம்க சூரனை வதம் செய்யும் சூர சம்ஹாரம் நிகழ்வு நடைபெற்றது. அதே போன்று நேற்று கற்பக விநாயகர் பெரிய தேரிலும் சண்டீஸ்வரர் சின்னத்திலும் எழுந்தருளிய மிகப்பெரிய தேரோட்டம் நடைபெற்றது. பொதுவாக சதுர்த்தி விழாவான இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாலையிலிருந்தே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்துருக்காங்க. இதுக்காகவே அதிகாலை 4:30 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆதாரம் நடைபெற்றன. ஸோ இப்போ இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு பக்தர்களும் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு ஊர்கள், பல்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலையில் வர துவங்கி உள்ளனர். இப்போ விழாவின் ஏற்பாடுகளை கிட்டத்தட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்டவர் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி கேமராக்கள் கொண்டு அங்கங்கே கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விழா ஏற்பாடுகளை நகரத்தார் ட்ரஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அருண்குமார். கலைவாணன், தகவலுக்கு நன்றி.